வெல்கம் டு பிகின் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். நான் உங்க சஹா. சில விஷயங்கள் சிலதுங்களுக்கு சிறப்பா இருக்கும். உதாரணத்துக்கு மற்ற விலங்குகள் மாதிரி சிம்பன்சிக்கு சளி பிடிக்கிறது இல்ல. காரண காரியமே இல்லாம ஒவ்வொருத்தரும் மற்ற விலங்குகளுக்காகவும் பறவைகளுக்காகவும் அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல வாத்து பாத்தீங்கன்னா தூங்கியவாறு தான் நீந்துமா. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. ஆக ஒவ்வொன்றுக்குமே ஒரு சிறப்பு குணம் இருக்கு. மனிதர்களோட பிரதானமான சிறப்பு குணம் அப்படிங்கிறது பேச்சு. அந்த பேச்சோட ஒரு சொர்க்க பூமி தான் நில் கவனி சொல். இன்னைக்கு இந்த நில் கவனி சொல் மேடை கொஞ்சம் சூடாதான் இருக்க போகுது, உஷ்ணமாதான் இருக்க போகுது. காரணம் என்னன்னா உண்மை பேச போறோம். உண்மை இந்த சென்ஸ் மனசுக்குள்ள இருக்க விஷயங்கள் இல்ல, உலகத்துல நாட்டுல பிரபஞ்சத்துல நடந்துட்டு இருக்க பல்வேறு செய்தித்தாள்கள்லயும் மனசுலயும் அடிபடுற ஒரு விஷயம் தான். இவ்வளவு பில்டப் ஏண்டா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இது இன்னும் பில்டப் ஆக கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் அந்த மேடை அதை பயன்படுத்த போகுது. பெண்களை குறிப்பா தாயா, தாரமா, நதியா, கடலா, பூக்களாக பாவிக்கின்ற குறிப்பா இந்தியால தான் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அப்படிங்கிறது எல்லா ரூபத்திலையும் ஒரு அலங்காரமாவே வந்துகிட்டு இருக்கு. அலங்காரம் செய்பவர்கள் யார் அப்படின்னு பேசுறதுக்காக தான் இன்று முழுக்க இந்த செட் முழுக்க நில் கவனி சொல் மேடையில பெண்கள் அமர்ந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். விரிவாவும் நேராவும் தைரியமாவும் பேச வந்ததுக்காக முதல்ல உங்களுக்கு என்னோட பாராட்டுக்கள். எல்லா டாபிக்லையும் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு பேசினாதான் புரியும். ஆனா இங்க முதல்லயே நான் பேசுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்னென்ன மாதிரி ரூபத்துல இருக்கு, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கறத இது வந்து ஏவில பார்க்கலாம். சமீபத்தில் தேசிய குற்ற பிரிவு வெளியிட்ட கணக்குப்படி இந்தியாவில் சராசரியாக ஒரு நாளைக்கு 93 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவையே ஆட்டி படைத்த டெல்லியில் நடந்த நிர்பயா சம்பவத்திற்கு பிறகும் கூட டெல்லியில் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. டெல்லி, மும்பை, ஜெய்ப்பூர், உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்கள் எல்லாம் இன்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இடங்களாகத்தான் இருக்கிறது. இங்கு தமிழ்நாட்டில் கூட ஒரு நாளைக்கு 3 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் என்று ஒரு புள்ளி விபரம் தெரிவிக்கின்றது. சமீபத்தில் சென்னையில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்த உமா மகேஸ்வரி என்ற பெண்மணியின் கோர நிலை தமிழ்நாட்டையே அதிர வைத்தது. இதுபோன்ற பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் இந்தியா முழுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இளம் பெண்கள் காணாமல் போவது, அப்பாவி பெண்கள் பிணமாகி கிடப்பது, ரயில் தண்டவாளங்களில் தூக்கி போடுவது அனைத்தும் நடந்த பிறகு ஒரு இரங்கல் கூட்டம் தேவைதானா? தற்போது நம் சுதந்திர இந்தியாவின் பெண்களின் நிலைமை இதுதான். இந்த மாதிரியான கொடூரமான காட்சிகள் பாக்குறப்ப உண்மையிலே என் மனசு பதபதைக்குது. நீங்க பாக்குறப்ப, படிக்கிறப்ப, கேள்விப்படுறப்ப உங்களோட மனநிலை என்னவா இருக்கு? இந்த மாதிரி செய்தித்தாள்கள்ல வர செய்திகளை பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆம்பளைங்கனாலே ஒரு 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 பயம் வருது. ஐயோ இவங்க பார்த்தா சிங்கம் புலி நடமாடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தோணுது. எனக்கு எஸ்பெஷலா என்ன ஃபீல் நான் பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப இன்செக்யூர் ஃபீல், ரொம்ப அச்சமா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது ஒரு பெண் குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுறதை விட இந்த குழந்தை இந்த சமுதாயத்துல எப்படி வளரப்போகுது, இது இன்னும் என்னென்ன மாதிரியான இன்னல்களை வந்து சந்திக்கும், இன்னும் என்ன கஷ்டங்கள் எல்லாம் இது பார்க்க போகுது அப்படின்ற ஒரு அச்சம் வந்து எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு 2-3 ஆண்டுகள்ல ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. மனிதர்கள் உள்ள சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து என்னுடைய மனசுல எழுந்து. ஏன் பொண்ணா பிறந்தோம் அப்படிங்கிற எதையாவது யோசிச்சிருக்கீங்களா? பொண்ணா பிறந்ததை பத்தி நாங்க வந்து நொந்துகிட்டு யோசிக்கிறதெல்லாம் இல்ல. பட் இந்த மாதிரியான ஒரு சமூகத்துல நம்ம இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோமே அப்படிங்கறதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் பொண்ணா பிறந்ததை பத்தி என்னைக்குமே நான் நொந்ததே கிடையாது. சிறுசேரியில் நடந்த உமா மகேஸ்வரி வழக்கு பார்த்தோன்னே ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது மாதிரி ஆயிருந்தா என்ன ஒரு கஷ்டமா இருந்திருக்கும், அவங்க பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் நினைக்கும் போது இப்ப கூட நம்மளால வந்து ஜீர்ணிக்க முடியல. அது அந்த மாதிரி இருக்கு. என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்படும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இப்படி ஏற்படுதுன்னு எனக்கு போராடணும்னு தோணுது. வந்து அவங்களுக்காக மனசு வலிக்குது. ஆனா என்னோட குடும்பம் வந்து என்ன அதை அனுமதிக்கிறது கிடையாது. இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நீ ஒரு பொண்ணு, நீ இப்படிதான் இருக்கணும்னு எங்க குடும்பம் அப்படி சொல்லுது. குடும்பம் அப்படி சொல்றது மட்டும் இல்லாம சமுதாயம் வந்து என் மேல சில கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்குது. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு. சோ அந்த கட்டுப்பாடால நான் நிந்திக்கப்படுறதுனால என்னால வந்து எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில நான் இன்னைக்கு இருக்கும்போது, ஒரு பொண்ணா இப்படி இருக்கனே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அழையும், எனக்கு கண்ணீர், என்னால என்ன சொல்றதுனே தெரியல. அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்றேன். இலங்கையில நடந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எல்லாம்
இப்படி சிங்கள அரசு செய்தது அப்படின்னு சொல்லி பெண்களோட படங்களை நெட்ல போடும்போது இது உன் தங்கச்சியோட படமா இருந்தா இல்ல இது என்னோட படமா என்னோட கூட பிறந்த யாரோ ஒருத்தரோட படமா இருந்தா நான் போடுறதுக்கு அனுமதிப்பேனா? அது எதிராளிய குறை சொல்றதுக்காக கூட இருக்கலாம். அவனை தோல்வியடைய வைக்கணுங்கிறதுக்காக என் பெண் படத்தை நான் போடுவேனா அப்படின்னு கேட்க போது, அப்ப அவனை தோல்வி அடைக்கிறதுக்காக ஒரு பெண்ணை நீங்க பயன்படுத்த தொடங்கிட்டீங்களே அப்படின்னு நினைக்கும் போது அந்த செய்தி எல்லாமே பெண்களுக்கு ஆதரவா செயல்படுகிற போதும் மறைமுகமா பெண்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு. இத வந்து நம்ம ரொம்ப கவனமா ஒரு நுண் அரசியல் இதுல எல்லாம் செயல்பட்டு. இன்னொரு ஆங்கிள்லயும் பாக்குறேன், அவங்க சொன்ன மாதிரி செய்தித்தாள்கள்ல பல விஷயங்கள் வர்றதில்ல. அந்த மாதிரி செய்தி தான் இருக்கா? நான் ஒரு உண்மை சம்பவம் சொல்ல விரும்புறேன். இது யாருக்குமே தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஈரோடு மாவட்டத்துல சிவகிரின்னு ஒரு இடம். நான் வந்து இப்ப +2 படிச்சுட்டு இருக்கிறேன். டெல்லி ரேப் கேஸ் முடிஞ்ச ஒரு 1 மந்த். ஒரு பொண்ணு வந்து ஈரோட்டில் இருந்துட்டு கோயம்புத்தூர் காலேஜ்ல படிக்கிறா. நைட்டு கிளம்பி போகும்போது 4 பசங்க மூலமா கடத்தப்பட்டு ஆள் இல்லாத ஒரு இடத்துல ரேப் பண்ணப்பட்டு அவ ஃபுல்லா ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டுட்டாங்க. இது என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்து நான் இன்னைக்கு பாக்குறேன், நடு ரோட்ல ஒரு பாடி கிடக்குதுடி. நான் சொல்றேன், ஏன் இஷ்யூ ஆகல? டெல்லியில நடந்ததுல இதாகுது, ஏன் ஆகலன்னா நம்மளது கிராமம் ஆகல. ஒரு கண்ணுக்கு முன்னாடி அவ சொல்றா, என்னால பார்க்க முடியல, ஒரு பொண்ணு ஒரு பாதி உடம்பு வெந்து போய் கிடக்கா, யாருக்கும் தெரியல. இப்ப இங்க உங்கள யாருக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. வாஸ்தவமான பேச்சு. இந்த மாதிரி அன்றாடம் கிட்டத்தட்ட 10 சம்பவங்களுக்கு மேல நடந்துகிட்டே இருக்கு. செய்தித்தாள்கள்ல வர்றதில்ல. டெல்லியில ஏன் வந்துச்சுன்னா கேபிட்டல் அது. பேப்பர்ல வர நியூஸ் எங்களோட வந்து வேலை பார்க்கும் அந்த பொண்ணை வரப்பெல்லாம் நான் திட்டுவேன், இவ்வளவு பேர் பொண்ணை படிக்க வைக்காம எதுக்கு வேலை வாங்குற, நீ கஷ்டப்படுறன்னு மூவ் பண்ண எதுக்கு? அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு கல்யாணம் பண்ணி 4 பேர் அந்த பொண்ணை இது பண்ணி திருப்பூர்ல கடந்துச்சு அந்த பொண்ணு. ஆனா பேப்பர்ல வரல. அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா சொன்ன, நீ கேஸ் கொடுக்க வேண்டியதான், நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு, இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றவா நான் சொல்றேன், போயிட்டா என் பொண்ணு என்ன பண்ண. ஆனா நிறைய பேரண்ட்ஸ் அப்படிதான் சார் இருக்காங்க. வெளியே சொன்னா எங்க நம்மள திருப்பி பாதிக்குமோன்னு பயப்படுறாங்க. என்னென்ன விஷயத்துக்காக உங்க சந்தோஷத்தை இழக்குறீங்க? அது அப்பா அம்மாவா இருக்கலாம், மத்தவங்க சொல்லுவாங்கன்னு இருக்கலாம். அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை இதுல இழக்குறீங்க. என் வீட்டுக்கு போற வழியில 2 வழி இருக்கு. 2 வழியிலயும் ஒயின் ஷாப் இருக்குது. டெய்லி அந்த வழியா தான் போகணும். இப்ப நான் ஆட்டோல வந்து இறங்கணும்னா ஆட்டோக்காரரே அந்த ஒயின் ஷாப்க்கு அடுத்த பில்டிங்ல தான் நிறுத்துங்க அப்படின்னா என்ன ஒரு மாதிரி பாப்பாரு. அதுவே எனக்கு கொஞ்சம் அப்யூசிவா இருக்கும். இதுக்காக நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விஷயம் என்னன்னா, நான் நிறைய ட்ரெஸ்ஸிங் எனக்கு ஆசைப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கனால. இப்போ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறேன். எங்க ஊர்ல அதிகமா வெளியூர் அனுப்ப மாட்டாங்க பொண்ணுங்களை. நான் இப்போ சென்னையில வந்து படிக்கிறதுக்கு பொண்ணை எதுக்கு அங்க அனுப்புற? யாராவது ஓடி போயிட்டா என்ன பண்ணுவேன்? ஓடி போயிடுவேன். அவங்க எப்படி சார் சொல்லலாம்? என்ன நம்பி எங்க அம்மா அப்பா அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பிடுவீங்களுக்கு கெடுக்கிறதே இந்த ஊர் தான் சார். அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் படிக்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். என் முன்னாடியே சொல்றாங்க, பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு போட்டு எதுக்கு அங்க அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஆக்சுவலி டான்ஸ் ஃபீல்ட்ல இருக்கேன். அட்லீஸ்ட் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு லேட்டா போவேன். அப்பா அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு சார். 3 மணியா உட்காந்துட்டு இருப்பாரு. எனக்கு பயமா இருக்கு, தூக்கம் வரல அப்படின்றாரு சார். எங்க அப்பா அம்மாவுக்கு பயப்படுறாரோ அவங்களுக்கு பெரியவங்களுக்கு பயப்படுறாரு. பக்கத்துல அந்த 4 பேர் நிறைய பேர் சொல்றாங்க. அந்த 4 பேர் என்ன பண்றாங்க எங்களுக்குன்னு தெரியல. வளரவே விட மாட்டேன்றாங்க சார். நீ அந்த ட்ரெஸ் போடாத, பாக்குறவங்க தப்பா நினைச்சிருவாங்க. சொல்றேன் நானு. இப்ப ஜீன்ஸ் போடுறேன். 25 வயசுல நான் போடாது எப்ப சார் 60 வயசுல போட முடியுமா சார் என்னால? என் ஆசை எனக்கு இப்பதான் ஆசை வருது. பெத்தவங்களுக்கு தானே சார் தெரியும் பிள்ளைங்களை பத்தி. ஏன்னா அவங்க நம்ம ஸ்டேஜுக்கு வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம பிள்ளை இந்த மாதிரி ஆயிட போதோ என்ன போயிட போதும் சொல்லிட்டு. அப்ப சொல்லுவாங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கோம். இப்ப நல்லா தெரியுது நமக்கு, பிள்ளைங்களை காலேஜ் அனுப்பிச்சிட்டு வயிற்றுல நிஜமாவே நெருப்பு கட்டிட்டு இருக்கோம். அதனால ஒண்ணுமே செய்ய முடியல. இப்ப இவங்க சொல்றாங்க ஃப்ரீயா விட மாட்டாங்க, 3 வரைக்கும் தூக்கம் வரலன்றாங்க. கண்டிப்பா வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஐயோ பிள்ளைங்க நம்ம சொல்றோம் நல்லபடியா உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா நீ வந்து நீ நல்ல பொண்ணுதான், நீ இப்படி போகும்போது நீ கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் அசிங்கமா பண்ணிட்டு போ, நீ ஆல்ரெடி ரொம்ப அழகா இருக்க, நீ கொஞ்சம் அசிங்கமா பண்ணிட்டு போ. இதெல்லாம் கொடுமைங்க. சுத்த மாட்டாங்க. இதெல்லாம் கொடுமை. இதெல்லாம் சுத்த மாட்டாங்க. அப்ப நீ கொஞ்சம், ஏன்னா நிறைய கேள்விப்படுறேன் சார். இந்த சமுதாயத்துல ஒன்னொன்னே பார்த்து இங்க அங்க ரேப் அடிக்குது, இங்க சின்ன 3 வயசு பிள்ளைங்க விட மாட்டாங்க, 2 வயசு பிள்ளை யாரையும் விட மாட்டாங்க இல்லீங்களா? அது மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி சார் பயப்படாம இருக்க முடியும்? காலமா ஒரு கூற்று இருக்கு, பெண்கள் இப்படி உடை அணிகிற காரணத்தினாலதான் எங்க காம உணர்ச்சியையும் மனசையும் தூண்டுறாங்கன்னு ஆண்களும், இல்ல நாங்க என்ன வேணா ட்ரெஸ் போட்டுக்குவோம், நீ சரியா நடந்துக்க, உனக்குன்னு ஒரு ஒழுக்கம் இல்லையா அப்படின்னு பெண்களும். இது காலமா இருக்கிற குற்றச்சாட்டு. ஆடை சுதந்திரம் பெண்களுக்கு தேவையா அல்லது ஒரு கட்டுப்பாடு தேவையா? இருக்கலாம் சார், ஆனா ஒரு லிமிட் இருக்கு. ஒரு டீசென்டான ட்ரெஸ் போட்டு போலாம், உடல் அங்கத்தை காட்டுற மாதிரி போடக்கூடாது. எப்படி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க? உடல் அங்கத்தை காட்டக்கூடாதுங்கிறீங்க. இல்ல உங்களை மாதிரி ஒரு பேண்ட் டி-ஷர்ட்டும் போடலாமா? எனக்கு கூட தப்பு தெரியல. சாரியில இருக்கிறத விட எனக்கு இது பெட்டராவே தெரியுது. நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். என்னோட உடல் உறுப்பை காமிக்கிற மாதிரியான ஒரு ஆடை, உடம்பு ஃபிட் பண்ண மாதிரி காட்டக்கூடாது. நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அடுத்தவங்க அட்ராக்ட் பண்றது வாழ்க்கை கிடையாது. பண்றேன். நான் ஏன் அப்போஸ் பண்றேன்னா, உங்களுக்கு எது லிமிட்டோ அது எனக்கு லிமிட் கிடையாது. லிமிட்டே ஜட்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது லிமிட்டோ அது என்னோட லிமிட் கிடையாது. என்னோட லிமிட்டே வேற இருக்குது. நாம பெண்கள் வந்து ஆண்களை அட்ராக்ட் பண்றதுக்காக மட்டும் நான் இருக்கலன்னு சொல்ல வர்றேன். பேசிக்காவே சொல்றேன். 2-3 பொண்ணுங்க சொல்லி கேள்விப்பட்டதுனால நான் சொல்றேன்.
எனக்கு நான் அப்படி இருந்தேன்னா 4 பேர் பார்ப்பாங்க அப்படி அந்த பொண்ணு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால சொல்றேன், அடுத்தவங்க அட்ராக்ட் பண்ணி வாழ்றதா வாழ்க்கை கிடையாது. உங்களுக்கு லிமிட் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போல. ஆனா ஒரு லிமிட் யோசிச்சு பாருங்க. நமக்கே ஒரு தோணணும், அடுத்தவங்க பார்க்கணும், நம்ம ட்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு இப்படி போட்டா பிடிச்சிருக்குங்கிறது வேற, அடுத்தவங்க அட்ராக்ட் பண்றதுக்காக நான் போடுறேங்கிறது வேற. யாருமே வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம போகணும்னு யாரும் வேண்ட மாட்டாங்க. அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது போட்டுக்கிட்டோம். இந்த உடை குறித்து கேட்கறதுனால நான் ஒரு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 3 வயசு குழந்தை என்ன பெரிய கவர்ச்சியா ட்ரெஸ் போட போகுது? இல்ல கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க இந்த நாட்டுல, அவங்க என்ன கவர்ச்சியா ட்ரெஸ் போட்டிருக்க போறாங்க? ஆடைக்கும் நாம சந்திக்கிற பாதுகாப்பு பிரச்சனைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. இன்னொரு விஷயம், இப்படி எல்லாம் ஆடை அணியறதுனால ஆண்கள்லாம் அட்ராக்ட் ஆகுறாங்கன்னு சொன்னா, பொது இடங்கள்ல எந்த சொரணையுமே இல்லாம குழந்தை இருக்கிறதா, பெண்கள் இருக்கிறாங்களா, வயசானவங்க இருக்கிறாங்களா, அல்லது வண்டி போதா, இடிக்க போதா, முன்னால போதான்னு எந்த அறிவுமே இல்லாம ஜிப்பை கழட்டி சிறுநீர் கழிக்கும் பொழுது எந்த பெண்ணுக்கும் பலாத்காரம் பண்ணணும்லாம் தோன்றது இல்ல. இந்த பிரச்சனைங்கிறது உடையினால வர்றது கிடையாது, இது ஒரு சமூக பிரச்சனை. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவர் பெண்களும் தப்பு பண்றதுக்கு காரணம் சொல்றதுனால நான் சொல்றேன், பெண்களும் அப்படி இருக்காங்க. நான் பல பெண்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அடுத்து என்ன பார்க்கணும் அதனால நான் அப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லணும்னா அதுதான் நான் குற்றமே சொல்றேனே தவிர நான் அதை சொல்லவே இல்லை. வேலிட் பாயிண்ட் அது சகோதரி. ஆனா அவங்க சொல்றது சில பெண்கள் இருக்காங்க, என்னன்னா டே எனக்கு போச்சுடி, அவன் பார்க்கவே இல்லடி என்ன, நான் இவ்வளவு ட்ரெஸ் பண்ணியும் பார்க்கலடிங்கிறது இருக்கே. அது ஏன் உண்மை இல்லைங்கிற ஏன் ஒத்துக்கிறீங்க? உண்மையாவே இருக்கட்டுங்க, அதுல தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். அதுல என்ன தப்பு? ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பரஸ்பரம் நல்ல ஆடை அணிந்திருக்கிறாங்க, அவ்வளவு அழகா நடந்து போறாங்க, வெரி குட் சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு அது வசதியா இருக்கே. இல்ல அந்த ஆடை அவங்களுக்கு வசதியா இருக்குது, அந்த ஆடை அணியறதுனால மட்டும்தான் உணர்வுகள்லாம் கிளர்ந்து எழுன்னு சொன்னா, நான் சொன்ன உதாரணம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எல்லா பொண்ணும் டெய்லி 10 பேர் ரேப் பண்ணிட்டு இருக்கணும், 10 ஆம்பளைங்கள. இல்ல நீங்க சொல்லாடல்ல ஜெயிக்கணும்னா என்ன வேணா பேசலாம், ஆனா நிலவரம் என்ன உண்மை என்னன்னு இளம்பெண் ஒருத்தி பேசுறா, அதுக்கும் நம்ம வரையறு போடுறோம். பிரச்சனைன்றது நம்ம இப்பதான் ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறோம். நம்ம முன்னோர்கள் அவங்க எல்லாம் பிளவுஸே போட்டது கிடையாது, வெறும் புடவையில தான் சுத்தி இருக்கிறாங்க. வெல்கம் பேக் டு பிக் அண்ட் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். நீங்களே தட்டி கேட்ட விஷயம், கொடுமை நடந்து உங்களுக்கு நடந்து அது நீங்களே எதிர்வினையா தட்டி கேட்ட விஷயம். நானும் என் ஃப்ரெண்டும் நான் ரோட்ல போறோம், அப்போ ஒரு ஆள் இடிச்சிட்டு போயிட்டான். ஐயோ கரு இடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். குடுகுன்னு ஓடி போனேன், ஓடி போயிட்டு முதுகுலயே பட்டுன்னு ஒண்ணு வச்சேன். என்ன மேடம்? கண்டிப்பா பட்டுன்னு ஒண்ணு வச்சேன். என்ன மேடம்? அவளும் அப்படியே பாக்குறா என்னன்னு சொல்லிட்டு நானும் போட்டு பட்டுன்னு வச்சேன். என்ன மேடம் என்ன இப்பதான்டா மேடம் உனக்கு என்னத்துக்கு அடிச்சிட்டு வந்த, இப்ப இடுறா என்ன இடிடா அப்படி சொன்னேன் நான். என்ன இடிடா அப்படின்னு. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? உங்க அம்மாக்கு இருக்குது உங்க அக்காவுக்கு இருக்குது தான் மத்தவங்களுக்கு இருக்குது, இடிக்கணும்னா இடிச்சுக்கடா அப்படின்னு நான். ஏன்னா இதெல்லாம் ஏன் வருது தெரியுங்களா சார்? நம்மளுக்கு எவ்வளவு பாக்குறோம் சார். இவ்வளோ இங்க 2 வயசு புள்ள 3 வயசு புள்ள அவங்கள கூட்டிட்டு போறாங்க. ஷேர் ஆட்டோல ஒரு பொண்ணை 3 பேர் கூட்டிட்டு போயிட்டு குறுக்குப்பேட்டையில அங்கேயே குப்பை தொட்டிலேயே அந்த குப்பை இருக்குது இல்லைங்களா, அங்கேயே எல்லாம் பண்ணி முடிச்சு இது பண்ணிட்டாங்க. ஒவ்வொன்னும் பார்க்கும்போது நம்ம பொண்ணுக்கு நடந்தா என்ன வருது, நமக்கு நடந்தா என்ன வருதுன்னா அந்த ஒரு கொதிப்புனாலதான் சார் நமக்கு ஒண்ணுமே இது பண்ண முடியல. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன சார் செய்ய முடியும்? ஒருத்தரை மட்டும் முதுகுல அடிக்கல, சமுதாயத்தையே சவுக்கால் அடிச்சிருக்கீங்க. இதை ஒண்ணு பார்க்கும்போது நாம அங்க அந்த இடத்துல இருக்கும் போது அவனை நாம என்ன பண்றது ஏது பண்றது? ஒவ்வொருத்தவங்களும் இடிச்சிட்டு போறானா, இல்ல பஸ்ல போகும்போது குடிச்சு இல்ல உட்கார்ந்து கண்டடிக்கிறானா, போங்க போய் வச்சு வாங்குங்க. அடிக்கதான் அவனுங்க அடங்குவாங்க. அந்த மாதிரி மனுஷனாலே நல்ல இருக்கிறவங்கள கூட நல்லவங்கள கூட நம்ம தப்பா நினைக்க வேண்டியதா இருக்குது. நல்லவங்களும் இதுல அழிக்கப்படுறாங்க. எனக்கு நடந்ததை சொல்றேன். ஒரு சின்ன 10th முடிச்சுட்டு +1 போறேன். அதுக்காக இங்கு பாட்டில் இப்ப என்ன சின்ன எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல. அந்த வயசுல ஜாலியா சிரிச்சுட்டு வாங்குறேன். அம்மா இருந்துட்டு நான் மளிகை கடையில வாங்கிட்டு இருக்கேன், நீ வாங்கிட்டுன்னு சொல்றாங்க. காசு கொடுத்துட்டு போறாங்க, 100 ரூபாய் கொடுத்து நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த கடையில ஒரு சின்ன கடை, ஒரு 2 பேர் தான் நடந்து போற மாதிரி வழி இருக்கும். அப்படியே ரோட் சைடு பாஸ் ஆகிற கடை. 2 பசங்க வந்தாங்க. சரி எனக்கு தெரியும் 2 பேர் தான் போறதுக்கு வழி இருக்கு, நம்மளால நின்று வாங்க முடியாது, கொஞ்சம் நவுறலான்னு சொல்லிட்டு நல்லா நவுந்து போய் முன்னாடி நின்று வாங்கிட்டு இருக்கேன். கை உரசின பரவாயில்ல, என் தொடையில அப்படியே கையை வச்சு இப்படி இழுத்துட்டு போனான். ரொம்ப கோவம் வந்துருச்சு. திருப்பி எங்க அம்மா இருந்துட்டு கரெக்டா தீப்தி அப்படின்ட்டு வர்றாங்க, நீ நிறுத்துமா அப்படின்னு சொல்லி கோவத்துல எங்க அம்மாவை திட்டிட்டு போய் அடிச்சு அவன் நல்லா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லயே வச்சு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துட்டேன். எங்க அம்மா வேண்டாம் விடுங்கிறாங்க. நீங்க சும்மா இருங்கம்மா, விடக்கூடாது. அந்த வயசுல உனக்கு என்ன சின்ன வயசுல இவ்வளவு கோவம்னா எனக்கு அப்படி ஒரு கோவம் சார். அது எப்படி ஒரு பொண்ணு அப்படி கை வைக்கலாம்? எங்க அம்மா சொல்றாங்க எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் பாத்துட்டு போச்சாங்க, இவ எத்தனை பேர் பண்ண வச்சிருப்பான், உனிமேல அடுத்த மேல வைக்க கூடாதுன்னு சொல்லி அது பண்றேன் அப்படின்னு சொன்னேன். எங்கெங்கயோ பிரேவரி அவார்ட் கொடுக்குறாங்க, அந்த பொண்ணுக்கு எல்லாம் கொடுங்கப்பா. நான் அந்த சகோதரி கொடுங்க தயவு செஞ்சு. அடிச்சிருவாங்க. நான் முதுகு கூட உங்கள்ட்ட காட்டி இப்படி பேசவே கூடாதுன்னு இருக்கேன் நானு. வேற யாரா இருக்கா? நான் திருப்பி வரேன். வேற யாரா இருக்கு அந்த மாதிரி? கம்பெனி நேம் நான் சொல்லலாம். ஒரு வயசானவர். ஸோ எங்க ஹஸ்பண்ட் இல்லாததும் சும்மா வந்து என்கிட்ட பேசுறது ஒரு மாதிரி பழகிட்டு இருந்தேன்.
ஸோ அவர் வந்து இல்லைப்பா பரவாயில்ல, எப்படி உங்கள் ஹஸ்பண்ட் இறந்தாரு அப்படிலாம் கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ இல்லைப்பா பரவாயில்லப்பா கொஞ்சம் ஏஜ் ஆனவர். அப்போ சார் அப்பா அப்பான்னு அவருக்கு நான் திடீர்னு கோவம் வந்து அப்படி என்ன நீ அப்பா அப்பான்னு கூப்பிடுற, என்ன அப்பான்னு கூப்பிடாத, இனிமேல் என்ன அப்பான்னு கூப்பிடாத, பேர் சொல்லி கூப்பிடு, உன்னோட நான் ரொம்ப ஒரு வயசு ஜாஸ்தி தான், உன்னோட ஒன்றும் வயசானவன் கிடையாது. எனக்கு செம்ம கோவம். அவர் எப்படி அது மாதிரி சொல்லலாம், அவரோட வயசு நான் அவருக்கு ஈக்குவலாக என்னை பார்க்குறேன், அவருக்கு இருக்கும் எப்படி ஒரு 45 49 இருக்கும். செம்ம கோவம். அப்புறம் அவரை கூப்பிட்டு வச்சு சொன்னேன், நீங்கள் எங்கள் அப்பா ஏஜ் தான், பேச வேணானா பேசல, சும்மா தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. நான் ஒன்று சொன்னோன்னா அவருக்கு அதோட என் கூட பேச அவருக்கு இதுவே இல்லை, ஃபேஸே இல்லை. இப்போ என்னை வளர்த்தவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க எப்போவுமே பஸ்ஸில் தான் வருவாங்க. டெய்லி வந்து திஸ் பர்சன் அவங்கள வந்து ஒராசிக்கிட்டே வருவாங்க. ஷீ இஸ் வெரி லீன். ஒராசிக்கிட்டே வருவாங்க. ஒரு நாள் தாங்க முடியல, ஒராசிட்டு அவன் இறங்குற ஸ்டாப் வந்துருச்சு. என்னையா சோப் தேய்ச்சிட்டு போறியா, போ 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 அப்படின்னு கத்துனக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து அந்த பஸ் ரூட்டே எடுக்கிறது இல்லை. இவங்க வந்து பஸ்ல ஏறின பார்த்தாலே வரமாட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டு போகணும்னா ஒயின் ஷாப் தாண்டி போகணும். மார்க்கெட்டில் ஒயின் ஷாப் இருக்கதே தப்பு, தாண்டி போகணும். ஆடிக்கிட்டே ஒருத்தன் வரான், நான் இப்படி போகிறேன் அப்படி போகிறேன் வந்துட்டே இருக்கேன். ரொம்ப டென்ஷன் ஆகி பலார்னு ஒரு அறம் அரைஞ்சிட்டேன். அவன் தொப்புன்னு விழுந்துட்டான். பக்கத்து கடைக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க, குடிகாரனை அடித்து அவன் உயிர் போயிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது, நீ இங்கே இருந்து அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ தான் பொறுப்பு. நான் ஒரு கடை வாசலில் போய் உட்காந்துட்டேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு. ஆனால் அவன் அவ்வளோ கேடி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு இப்படி பார்த்துட்டு திரும்பி படுக்கிறான். குடிகாரனுக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியலையா? ஏன்னா இங்க பாக்குறப்ப வீர பெண்மணிகள் ஜான்சி ராணி மாதிரி அவ்வளவு பேர் இருக்கீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல்ல. இவங்க எல்லா விஷயத்தையும் வந்து சொசைட்டி மேலேயே போடுறாங்க இல்லையா? சொசைட்டின்னா யாரு? நம்ம தானே சொசைட்டின்ற போது அது அந்த காலத்துல நம்ம அப்பா அம்மா இருக்கும் போதெல்லாம் பொண்ணுங்க போயிட்டு வந்தா 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேல வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, படிக்க வைப்பாங்க. அப்ப இந்த நிகழ்வுலாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இப்போ வந்து எல்லாரும் வெளியில போறாங்க, நைட்டு 12 1 மணிக்கெல்லாம் வரும்போது அப்போ வந்து ஒரு பொண்ணு தனியா வரானா ஒரு துணையோட வரணுங்கிறது நம்ம பேரண்ட்ஸுக்கும் தெரியணும், கூட அந்த பொண்ணுக்கும் தெரியணும். ஃப்ரீடம் பேசிக்கிட்டே நம்ம லைஃப்பை தான் கோட்டை விட்டுட்டு இருக்கோமே தவிர, ஃப்ரீடம்னா அந்த ஃப்ரீடத்தை ஓரளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணுமே தவிர, ஃபுல்லுக்கும் நம்ம ஃப்ரீடம் கிடைக்கும்னு போனோம்னா நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நாம ஏமாற்றப்படுறோம். காந்தி கனவு கண்ட மாதிரி நைட்டு 12 மணிக்கு நகைகளோட முடியாது. ஒரு லேடிஸ்ன்ற போது ஏதாவது ஒரு வகையில நமக்கு துன்புறுத்தல் இருக்கதான் செய்யும். நாளைக்கு நடந்து முடிஞ்சிட்ட பிறகு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுங்கிறதோட நம்ம பிரிகாஷனரியா சேஃப்டியா போறது நல்லது. இளம் பெண்கள் அதை ஒத்துக்கிறீங்களாப்பா? இளம் பெண்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? அப்போ பெண்களுக்கு சுதந்திரம் கிடையவே கிடையாதா? ஏன் நைட்டு போனா என்ன தப்பு? நைட்டு போனா இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம அதை போகாம தடுக்கலாம் இல்லையா? பிரச்சனையை கண்டு பயந்து ஓட சொல்றீங்களா? பயந்து ஓடக்கூடாதுமா. பிரச்சனை வந்து யாரு இது பட்டாலும் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அதை மாத்திரம் தானே பேசிட்டு இருக்கோமே. அது நீங்க அதுதான்மா. இருந்தாலும் நாமளும் சேஃப்டியா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சொல்ல வரேன். சேஃப்டினா வீட்டுக்குள்ள சேஃப்டி இல்ல ஆண்டி. நீங்க சொல்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தாதான் சேஃப்டியா? வீட்டுக்குள்ள இருந்தா ரேப் நடக்குது, அப்பா பொண்ணு ரேப் பண்றான். வீட்டுல இருந்தாலும் வெளியில இருந்தாலும் இப்ப அப்பா அம்மாவே இல்லம்மா, வெளியில யாரோ ஒரு பையன் வரான்னு வச்சுக்கோங்க, அம்மா அப்பாவை கேட்டுட்டு வரான், நம்ம உடனே கதவு திறந்து உள்ள விட்டுருவோமா? விடக்கூடாது. யாரை கேட்டுட்டு வந்திருக்கீங்க? என் அம்மா அப்பா இல்ல, வெளியில போங்க. அது ஓகே. இப்போ நம்ம ரோட்ல நடக்கிறத பத்தி பேசுறோம். நைட் எதுக்கு? அதுதான் சொல்றேன். நைட்ல பண்ண ஒரு ஸ்டேஜ்னா ஒரு 10 மணினா 10 மணி வரைக்கும் லேடிஸ் வெளியில இருக்கலாம். கார்ப்பரேட் வேர்ல்டு நடுராத்திரி தான், நைட் ஷிஃப்ட் தான். காசு இல்ல, காசு சம்பாதிக்கணும், நைட் ஷிஃப்ட் தான் போகணும். ஆப்வியஸ்லி அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அப்போ ஒரு போனை கையில வச்சுக்கணும், இல்லன்னா பேரண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வர சொல்லணும். கூட ஏதாவது ஹார்ம் பண்றவன் ஹார்ம் பண்ணி தான் போவான். பையனை வளர்க்குற மாதிரி பெண்களை வளர்க்கறது கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வந்தவன பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு ஸ்டேஜ் வந்தவன ஆண்கள் கிட்ட இருந்து தனித்து பேசணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்காக சொல்ல வரேன். வெல் வெர்ஸ்ட் அட்வொகேட் நீங்க, பல பேருக்காக வாதாடுற நீங்களே இளம் பெண்களுக்கும் எதிர்காலத்துல பாத்துக்கிட்டு இருக்க பெண்களுக்கும் பையனை வளர்க்குற மாதிரி ஒரு பொண்ணை வளர்க்க முடியாதுன்னு சொல்றது எனக்கு சொன்ன கருத்து என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனைனால நிறைய கோர்ட்ல வந்து அதாவது அவங்க யதார்த்தமா செய்யற செயல் வந்து நாளைக்கு அவங்க லைஃபே பாதிக்கப்படுது. கோர்ட்ல கிழிங்க மேடம் அவங்கள. நான் அதான் திருப்பி கேக்குறேன். அதை விட்டுட்டு நீ 12 மணிக்கு ஜென்ட்ஸ்க்கு மட்டும் வரல, லேடிஸ் தான் இதுல பாதிக்கப்படுறாங்கன்றதுக்காக சொல்றேன். ஐயோ, நான் அந்த வார்த்தைக்கு நான் மறுப்பே சொல்லல. என்ன பண்ணாலுமே பெண்ணுக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு பெண் போராளியா இருந்து குரல் கொடுக்குற நீங்களே ஒரு பையனை வளர்க்குற மாதிரி எல்லாம் பொண்ணை வளர்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, பையனுக்கு சுதந்திரம் கொடுக்குற மாதிரி பையன் நைட் எங்க ஸ்டே பண்ணிட்டு வந்தா கூட பேரண்ட்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நைட்டு 10 மணிக்கு மேல ஒரு பொண்ணு லேட்டா வந்தாலும் கண்டிப்பா எந்த பேரண்ட்ஸாலும் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. இல்ல இது பிராக்டிகல். நான் நீங்க சொல்றத முழுக்க ஒத்துக்கிறேன். ஒரு பெற்றோரா இருந்து ஒரு தாய் ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணுங்க வெளியில போயிட்டு வர வரைக்கும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நைட்டு சாப்பிடுவாங்க, வெயிட் பண்ணி காத்துட்டு இருப்பாங்க. பொண்ணு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க.
அப்படி இருக்கும்போது நாம பிரிகாஷனரா இருக்கலாம்ன்றதுக்காக தான் சொல்ல வரேன். ரெண்டு விஷயம் ஒத்துக்கிறேன் மேடம். பெத்தவங்க மடியில அடி வயித்துல கணத்தோட இருக்காங்க, வழியோட இருக்காங்கிறதையும் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது பொண்ணுங்க சேஃப்டியா தான் இருக்கணுங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துக்காகலாம் நீங்க இப்படிலாம் மாறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அந்த பொண்ணு ரொம்ப அழகா சொன்னாங்க. கார்ப்பரேட் வேர்ல்ட்ல இருக்கே, நைட்டு தான் நான் வரணும். ஏன் ஒரு பொண்ணு 3 பொண்ணோட சேர்ந்து நைட் ஷோ ஏன் சினிமாவுக்கு போக கூடாதுங்கிறதா என்னோட ஒரே ஒரு சார். கேள்வி. நீங்க நம்ம போலாம் சார். சொசைட்டி நல்லா இல்ல இல்லையா? சொசைட்டி வந்து எந்த நேரத்துல என்ன நடக்கும்ன்றதுக்காக என்ன பதில் இருக்கு உங்கள்ட்ட? என்ன பதில் இருக்கு இதுல? இல்ல திரும்பி வந்து எங்களோட பாதுகாப்புன்னு சொல்லி திருப்பி வீட்டுக்குள்ள போய் முடக்கிற வேலைய வந்து நாங்க இன்னொரு முறை செய்யவே முடியாது. வெளியில வந்திருக்கா அவ, இப்பதான் வெளியில வந்திருக்கா. நான் வந்து பெண்ணுன்னா என் உடல் சார்ந்தா நீ பாக்குறேங்கிற பார்வையை இந்த சமூகத்துக்கு முன்னாடி மாத்துறதுக்காக தான் நீங்க செயல்படணுமே ஒழிய திரும்பி நான் பெண்ணு அதனால நான் 10 மணிக்கு மேல போக கூடாது, நான் இந்த இடத்துக்கு போக கூடாது அப்படிலாம் இன்னைக்கு முடியவே முடியாது. இன்னைக்கு இந்த ஷோக்கு நான் காலையில விடியக்காலம் 4 மணிக்கு ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி தனியா வந்துட்டு இருக்கிறேன். துணைக்கு யாராவது வந்தாதான் போகணும்னா நான் எங்கேயுமே போக முடியும். இளம் பெண்கள் என்ன நினைக்கிறீங்க? மேல கொடுங்க. சின்ன வயசு பெண்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் உங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்? ஏன்னா கண்டிப்பா 10 o'clock மேல யாருமே இப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஆனா கண்டிப்பா யாருனாலையும் போக முடியாது. ஹாஸ்டல் உள்ள எல்லாருக்கும் ஆசை போய் நியூ இயர் அன்னைக்கு 12 o'clock போய் வெளியில செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு. அன்னைக்கு போனா ஒரு யாருமே இல்ல, ஃபுல் பசங்க தான். அங்க எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்கு அது ஒரு மாதிரி நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோம். கொஞ்ச தூரம் தான் ஹாஸ்டலை விட்டு வெளியே போயிருப்போம். இந்த நேரத்துல அலையிற ஆளுக அவளுக்கு என்னவா இருப்பாளுங்க? 20 பேர் போறோம் அப்படியே கேக்குறான். இந்த நேரத்துல அலையிற ஆளுக. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு அக்காக்கு முடியல 9:30 மணி அண்ணா நகர்ல ஹாஸ்டல்ல இருந்து KHMனு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க வந்துட்டு இருக்கோம். அவ்வளோ இருட்டுல வந்துட்டு இருக்கோம். பைக் ஒருத்தன் வந்து ரைஸ் பண்ணி முன்னாடி நிறுத்துறான், திருப்பி போறான். அவன் பண்றத பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 அப்படியே பயம் காட்டுறது. நம்ம எவ்வளவுதான் அந்த நேரத்துல போய் டெக்னிக் யூஸ் பண்ணாலும் 4 பேர் ஒண்ணு சேர்ந்து வந்து நம்மளால அந்த இருட்டுல கத்தி கூப்பாடு போட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இரவு நேரம் தான் நிறைய தப்புக்கும், குடிதான் நிறைய தப்புக்கும் அப்படிங்கிறப்ப அதை விட்டு தவிர்த்து இருக்கலாமேங்கிறது அவங்க சொன்னது இப்ப வேலிடா தானே தெரியுது இந்த பெண்கள் 2 பேரும் பேசுறப்ப. அதனாலதான் வந்து அவங்களே வந்து சேஃப்டிக்காக பெப்பர் பவுடரும் நைஃபும் இதுவும் எடுத்துட்டு போறாங்க சேஃப்டிக்காக. பிகாஸ் அவங்களுக்கு தெரியுது நல்லாவே பயம் இருக்குது. இரவு நேர குற்றம் பகல் நேர குற்றம்னு தனித்தனியா ஏதாவது இருக்குதா? குற்றம் நடக்கிறது நீங்க சொல்றீங்க பாருங்க. பகல்ல நடக்கிறது வந்து ஒரு நிமிஷம் நீங்க எந்த வேலையை வந்து பெண்களுக்கு ஒதுக்குவீங்கன்னு பாத்துக்கிட்டலாம் ஒரு குற்றத்தை நடந்துருமோன்னு பயந்து வீட்டுக்குள்ள முடங்க முடியாது. நாங்க கேக்குறது என்னன்னா, குற்றம்னா அது பகல் நடந்தாலும் தப்பு தான், இரவுல நடந்தாலும் தப்பு தான். ஒண்ணு, இந்த நாட்டுல பெண்களுக்கு இந்த நேரம் தான் வெளியே வரணும், ஆண்களுக்கு இந்த நேரம் தான் வெளியே வரணும் எந்த சட்டமும் சொல்லல. அட்வொகேட் உங்களுக்கு தெரியும். 3வது விஷயம் நான் கேட்கறது, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் பகல்ல வந்துதான் வேலை செய்யணும்னா இந்த நாட்டினுடைய அரசாங்கம் பகல் நேர வேலைகள் மட்டும் பெண்களுக்கெல்லாம் உண்டுன்னு ஒரு அறிவிப்பு செய்யட்டும். நாங்க பகல்ல மட்டும் போய் வேலை செய்யறோம். நீங்க தப்பு நடக்கிறதுக்கு நாம ஏன் துணையா இருக்கணும்னு தான் கேக்குறோம். நாங்க தப்பு எங்க நடக்குது? ரைட், நான் உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெண்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக இந்த மாதிரி வன்முறை சம்பந்தமாக பேச நினைக்கும் பொழுது அவங்களுக்கு இப்படியெல்லாம் இருந்தா நீங்க பாதுகாப்பா இருக்கலாம்னு ஒரு சேஃப்டி பின் பாதுகாப்பை நீங்க சொல்லிக் கொடுக்கறதா இருந்தா இந்த சமூகத்துல எந்த வன்முறையும் நிறுத்த முடியாது. சேஃப்டி பின் ஒன் ஆஃப் த பார்ட் தான். மனசுல தைரியம் ஒரு ஈக்குவல். குடும்பங்கிற மாதிரி நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணுமா. நம்ம குழந்தைங்களுக்கு வெளியில போகும்போது எந்த மாதிரிலாம் பிரச்சனைங்க வரும்ன்றது நம்ம சின்ன குழந்தைங்கலேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஜென்ஸ் கூட பேசும்போது ஒரு அளவோட பேசணும். நம்ம யாரோ ஒருத்தர் துன்புறுத்துறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன சேஃப்டியாக போகணும். பின்னாடி நம்ம பஸ் சீட்டில் உட்காந்துட்டு இருப்போம், பின் சீட்டில் இருக்க ஜென்ஸ் என்ன பண்ணுவோம், காலை விட்டு அப்படியே கிளற ஆரப்பேன். நம்ம என்ன, நீங்கள் ஒரு சேஃப்டி பின் ஒன்று வச்சு நறுக்குன்னு கொடுத்தனா அது அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சொல்லலாம். அவன் அடுத்தது அந்த தப்பை செய்ய மாட்டான். நம்ம லேடிஸ் மேக்சிமம் எல்லாருமே இந்த இப்போ வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் ஒர்க் பண்றது எல்லா இடத்துலயும் லேடிஸ்ங்க வந்து சேஃப்டிக்கு ஏதோ எடுத்துட்டு போகணும்னு சொன்னீங்க. அது யாரெல்லாம் சேஃப்டிக்காக என்னென்ன எடுத்துட்டு போறீங்க? ஓகே, யாரா என்னென்ன எடுத்துட்டு போறீங்க சொல்லுங்க சும்மா கிறிஸ்பி. வந்து பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு போவேன். பெப்பர் ஸ்ப்ரே கையில வச்சிருப்பீங்க எப்பவுமே? ஆமா, எப்பவுமே நைட் டைம்லாம் டிராவல் பண்ணனும்னா கண்டிப்பா சைடு பேக்ல எப்பவுமே அது இருக்கும். அது வந்து அதோட வெலாசிட்டியே ரொம்பன்னு சொல்லுவாங்க. சோ ஒரு ஸ்ப்ரே அடிச்சா இப்போ அந்த பாட்டில இப்போ அடிச்சோம்னா 6 செகண்ட்ஸ்ல அது காலி ஆயிடும். அப்ப அது எந்த ஃபோர்ஸ்ல வருதுன்னு பாத்துக்கோங்க. சோ அது அடிச்சாங்கன்னா அவ்வளவுதான். யூஸ் பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் பண்ணதில்ல. இது வரைக்கும் யூஸ் ஆகிறது இல்ல. மேபி தேவைப்பட்டா கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். ஆக கூடாது அப்படிங்கறத என்னோட தாட்டம். நான் வந்து ஒரு நெயில் கட்டர் வச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளே நைஃபும் வந்து இன்பில்ட்டா இருக்கும். சோ வந்து அது வச்சிருப்பேன், எப்பவுமே பையில இருக்கும். ஓகே, அந்த பெப்பர் ஸ்ப்ரே எங்க வாங்குனீங்க நீங்க? பெண்களுக்கான கடையில கிடைக்குது. பெண்களுக்கான கடையில கிடைக்குது. குட், வெரி குட். நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? நான் வந்து எப்பவுமே பேக்ல காம்பஸ் வச்சிருப்பேன். காம்பஸ் சின்ன வயசுல எடுத்தது இன்னும் நீங்க கையில எடுத்துட்டு இருக்கீங்க. வெரி குட், நல்ல ஆயுதம். ஆனா இது வரைக்கும் அது யூஸ் ஆகல. வேணா நான் இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லல. என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு தான் கேட்டேன். என்னென்ன வச்சிருக்கீங்க? நான் லாஸ்ட் ஸ்டூடெண்ட், அதனால கண்டிப்பா கட்டர் இருக்கும்ல, அந்த கட்டர் எடுத்து பாக்கெட்லயே வச்சிருப்பேன். எப்ப இருந்தாலும் கட்டர் பாக்கெட்லயே இருக்கும்.
கீழே 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 இருந்து பொண்ணு வந்தாங்களே. லாங் ட்ராவல்லாம் பண்ணும்போது அலோன் ட்ராவல் பண்ணும்போது பேப்பர் நைஃப் வச்சிருப்பேன். அது யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை. யூஸ் பண்ணீங்களா? சொல்லுங்க என்ன ஆச்சு எப்படி? அது ட்ரெயின்ல அப்பர் பர்த்ல தான் எப்போது யூஸ்வலாக ட்ராவல் பண்றது. அது வந்து அந்த உடன் பர்த் ஆக்சுவலி. ஸோ கேப் இருக்கும். கீழே உட்காந்துருந்தோம். அது வந்து ரொம்ப லோவாக தான் இருந்தது. ஸோ கீழே உட்காந்துருக்கவங்க வந்து அப்படியே சோம்பல் முறிக்கிற மாதிரி அப்படியே கையெல்லாம் மேலே தூக்கிட்டு உள்ள நான் ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணேன், என்னோட பேப்பர் நைஃப் ஓப்பன் பண்ணி அப்படியே நான் அப்படியே நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருந்தேன். அவங்களாவே கை ரொம்ப கஷ்டப்பட்டு தேக்க ட்ரை பண்ணி எல்லாம் ரத்தமா வர ஆரம்பிச்சிச்சு. ஓடிட்டாங்க. ஏதாச்சும் வாஷ் பேஷனுக்கு ஓடினாங்க. எதுவும் அவங்க கிட்ட எல்லாரும் என்னடாச்சு என்னாச்சு எல்லாம் கேட்கறாங்க. ஆனா எதுவும் வந்து அவங்களும் வெளியில பெருசா காட்டிக்கல. நான் பாட்டுக்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான். யூஸ்வலி இப்போ வந்து பென்னு தான் வச்சிருக்கேன். அண்ட் ஐ கேன் யூஸ் இட். பேசிக் கராத்தேல பேசிக் டிஃபென்ஸ்ல அதெல்லாமே நான் கத்துக்கிட்டேன். நீ கராத்தே கத்துக்கிட்ட தோழியா? அண்ட் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்க பிளாக் பெல்ட். பிளாக் பெல்ட்டா? யார் யார் கை தூக்குங்க. குட் குட் குட். எல்லா சின்ன பொருளையுமே நம்ம யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ணா பயங்கரமான எஃபெக்ட் ஏற்படுத்த முடியும் ஆக்சுவலி. அது வந்து நம்ம அட்டாக் பண்றதுக்கு நல்ல ஒரு போல்னஸும் பயம் இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட. அதுதான் விஷயம். ஒன்றும் இல்லை, பென் கூட வந்து ஒரு சின்ன பென் இருந்ததுன்னா கூட, கிளிக்கிங் பென் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட அவங்க ரொம்ப பயங்கரமான வகையில உங்களை அட்டாக் பண்றாங்க அந்த மாதிரி இருக்குதுன்னா அவங்க கண்ணை நீங்க அப்படியே குத்திடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேஷுவலா சொல்றாங்க, ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. ஆனா புத்திசாலியான பெண் மட்டும் இல்ல, கத்திசாலியான பொன் போல இருக்கு. நான் வந்து ஒரு கத்தி வச்சிருப்பேன் சார், சின்னதா ஒரு கத்தி வச்சிருப்பேன் சார் பின்னாடி. நான் அதை யூஸ் பண்ணியும் இருக்கேன். அதாவது ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல போயிட்டு இருந்தேன். அப்போ அதே மாதிரிதான் ஒருத்த வந்து இப்படி பாக்குறது, இந்த மாதிரி கண்ணடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது கத்தியை லைஸா எடுத்து இப்படி காட்டி அப்படி காமிச்சேன். அப்படி கத்தி அப்படி காமிச்ச உடனே அப்படியே லைட்டா அப்படியே அந்த சைடு திரும்பிட்டு போயிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டு, அந்த பொண்ணு கத்தி வச்சிருக்கு போல, அவனும் இப்படி இப்படி பாக்குறான். என்ன தெரியல, நான் அப்படியே இப்படி சைலண்டா இருக்கேன், எதுவும் பண்ணல. தெரியாத பொண்ணு மாதிரி பவ்யமா நின்றுட்டு இருக்கேன். இல்லையே கத்திலாம் வச்சு இல்லையே, அவன் கிட்ட சொல்றான் திருப்பி, இல்லடா கத்தி தான் வச்சிருக்கு, நீ வேணா அப்படி பாருன்னு. திருப்பி அவன் பார்த்தோன்னே எடுத்து அப்படின்னு சொன்னேன். ஆமாண்டா மச்சான் கத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓகே, இதான் கேக்குறேன். வேற என்னென்ன சேஃப்டி பிரிகாஷன்ஸ்க்காக என்னென்ன கையில எடுத்துட்டு போறோம்? ரொம்ப எல்லாரையும் பயமுறுத்தி தான் காலி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல காமெடி பண்ணி கூட காலி பண்ணலாம். 80s வந்து நாங்க பட்டியல்மேட்ல இருந்து மதுரைக்கு படிக்க வருவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது மாதிரி இது பஸ்ல வந்து நம்ம கம்பியை பிடிச்சிட்டே வரோம். பசங்க வந்து இப்படியே பிடிச்சி திருப்பி வச்சுட்டே வராங்க. நாங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருந்தோம். 3 பேரும் சேர்ந்து அவன் கை மேல ஒரு கையை வச்சு 3 பேரும் தொங்கணும். அதுக்கப்புறம் அவன் சத்தியமா பக்கத்துல வரல. பஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பேசுறது தான். ஏன்னா கத்தியெல்லாம் வச்சு அவங்களுக்கு குத்துனா அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் பேசுறேன் திட்டுன்னு சொல்லும் போது அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி எல்லாருமே செய்யணுன்றதுக்காகவே நான் அந்த மாதிரி பண்றது. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி நான் பெப்பர் ஸ்ப்ரே கத்தி எல்லாம் வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு சகோதரிங்க உட்கார்ந்துருந்தவங்க சொன்னாங்க, என் பேச்சு தான் என்னுடைய ஆயுதம், இது சுயமரியாதையை பாதிக்கிற விஷயம், என்னுடைய டிக்னிட்டியை ஸ்பாயில் பண்ற விஷயம். அப்படி இதை எடுத்துக்கிட்டு அதை அட்ரஸ் பண்ண நினைச்சோம்னா பெப்பர் ஸ்ப்ரே தேவைப்படாதுன்னு எனக்கு தோணுது. வச்சிருந்தாரு, பிரம்மா நாக்குல வச்சிருந்தாருன்னு கடவுளை குறித்து நிறைய பேசுறோம். பெண்கள் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க அவங்க அப்படின்னு. ஆனா இயல்புல இந்த பிரபஞ்சத்துல மனிதர்கள், குறிப்பா ஆண்கள் அப்படி நடத்துறோமா, அல்லது பெண்ணுக்கு சில காரணங்களால அந்த பிரச்சனைகள் வருதா அப்படின்னு அலசி ஆராயறதுக்காக நிறைய தோழிகள் வந்திருக்காங்க. வீடு மூலமாக, வீட்டுல இருக்க நபர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக ஏற்படுற வயலன்ஸ், அது வேர்பலா இருக்கலாம், பிசிக்கலா இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க பார்த்தது, உணர்ந்தது, கேள்விப்பட்ட சம்பவங்கள் தான் இருக்கா? இது நிஜமாவே நடந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி எங்க சித்தி வீடு. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா காமாட்சின்னு ஒருத்தவங்க. அந்த அக்கா எப்படின்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ரொம்ப இன்னசென்ட், சத்தமா கூட பேசாது அந்த அக்கா. 2 பசங்க, ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பொண்ணு. இவருக்கு வேற ஏதோ ஒரு இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கு போல இந்த ஆளுக்கு. அது அந்த அக்கா தெரியல. நான் இந்த மாதிரி போறேன் நீ ஒதுங்கிருன்னு சொன்னா கூட அந்த அக்கா போயிருக்கோம். அது அந்த ஆள் அப்படி பண்ணாம ஒரு நாள் நைட்டு இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த அக்கா கிட்ட பசிக்குதுன்னு சொல்லியிருக்கான். அந்த அக்கா தோசை எல்லாம் ஊத்தி கொடுத்துருக்காங்க. அதை தின்னுட்டு தூங்கல அந்த அக்கா முகத்துல வந்து தலைவாணியை வச்சு அமுக்கி கொன்னுட்டு நடுராத்திரி 12 மணிக்கு தோல்ல தூக்கி போட்டுட்டு போய் கரையில இறக்கி வெர்டிக்கலா குழி தோண்டி இப்படியே புதைச்சு அது தண்ணி தானே இருக்கும் அடி ராத்து மணல்ல, அது அழுகிருச்சு உடம்பு. அங்க தண்ணி பிடிக்கலாம் நிறைய பேர் போவாங்க. அப்புறம் பசங்க எல்லாம் உட்காந்து சீட்டு அந்த மாதிரி எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்கல்ல. அப்ப நாய் வந்து நாய் படுக்கிறதுக்கு தோண்டி தான் படுக்கும். தோண்டும் போது காலை பிடிச்சி வெளியே இழுத்து போட்டிருக்கு. அந்த கொஞ்சம் ஒல்லியா தான் இருப்பாங்க. பிடிச்சி பாதி தூரம் எவ்வளவு தூரம் வெளியே இழுத்துட்டாங்க. தலை கீழே புதைச்சிருக்கான், தலை கீழே இருக்கு. அப்ப பாதி உடம்பு பிஞ்ச மணிக்கு வந்ததை பார்த்துட்டு அந்த பசங்க எல்லாம் பார்த்துட்டு என்னவோ ஒரு பாடி கிடக்குன்னு வந்து பார்த்தா இந்த அக்கா ஹஸ்பண்டை கூப்பிட்டு விசாரிச்சதுல, எனக்கு இவளை பிடிக்கல, நான் இன்னொரு பொண்ணு கூட போகணும், அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். சரி சைக்கோவன். அவனை தூக்கி உள்ள வச்சாங்க. 2 நாள் தான் வெளியே வந்துட்டான். இன்னைக்கு ஆசிட் அவேர்னஸ் வந்து நிறையவே வந்திருக்குது. எனக்கு 2000 வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் அந்த மாதிரி பண்ணினது. நான் அவரை விட்டு
ரொம்ப கொடுமை தாங்க முடியல, இல்லீகலாக நிறைய பிரச்சனை அவருக்கு. அந்த இதில் என்னை வந்து ரொம்ப வன்கொடுமைகள் நிறைய எனக்குள்ள வாய்க்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 தையல், கை உடச்சி, இந்த மாதிரி நிறைய சித்திரவதைகள் அனுபவிச்சு நான் 3 குழந்தைகளோட அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்தப்போ அவங்க அண்ணன் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. சரிம்மா நாங்களாம் பேசுகிறோம், இனிமேல் ஒழுங்காக இருக்கேன்டா, நீ வந்து கடையை பார்த்துக்கணும். மறுநாளே என்னை கேட்டார், அவன் கூப்பிட்டு தான் நான் வந்தேன், நான் கூப்பிட்டா இருந்தேன்னு வேற மாதிரி பேசினார். சரி அவங்க அதோட என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டோம், நீங்கள் பொழைச்சிக்கோனாங்க. இப்போ சென்னைக்கு வந்தாச்சு. சென்னையில் வேலையை பார்க்குறேன், பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்கேன். 2 வருஷத்தில் ரோட்டுக்கு வந்துட்டார் அவர். அப்புறம் நடுத்தரில் நிற்கிறவன் நம்பி எப்படி நான் 3 பிள்ளையோட போய் நிற்கணும், போக முடியும், வர முடியாதுன்னு சொல்லியாச்சு. வந்து கேட்டு எங்கள் வீட்லேயும் சொல்லிட்டாங்க, வேணாப்பா நீ வளைச்சி வாழ்ந்தது போதும், நாங்கள் காப்பாற்றிக்கிறோம். அப்படி எங்கள் அம்மா ரொம்ப, ஏன்னா எங்கள் அம்மாவே ஏற்கனவே சிங்கிள் உமன் தான், அவங்க கஷ்டப்பட்டு தான் எங்களெல்லாம் வளர்த்தவங்க. அந்த வகையில் நான் வளர்த்த மாதிரி என் பொண்ணை வளர்த்துப்பேன், என்னை மாதிரியே நீ கவலைப்படாத, உன் பிள்ளைங்கள வேணா கூப்பிட்டு போனா. பிள்ளைங்க போகலை, என் கூட தான் இருந்தாங்க. நான் கஷ்டப்படுறேன், நீ மட்டும் சொகுசா இருக்கிய உங்கள் அம்மா வீட்டில். போகும்போது வரும்போது ஜாக்கெட்டுகள் சேலை இந்த வேலையே ரோட்டில் நடந்துட்டு நான் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியாச்சு, வந்தாச்சு. அதுவும் இல்லை, அதான் நான் சென்னை அங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு வரேன். மறுநாள் வந்து வல்கரா இவ்வளோ கடிதம் எழுதி சின்ன பையன் அங்கே விட்டு வந்திருந்தேன், அவங்ககிட்ட கொடுத்து விட்றாரு. இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் தாம்பரத்தில் ஒரு காவல் நிலையத்தில் அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, சும்மா பேசி அனுப்பிட்டாங்க. பிரச்சனை பண்ணாதப்பா போப்பா. அவங்க அன்னைக்கு நடவடிக்கை இருந்தால் எனக்கு இந்த நிலைமை இருக்காது. அவரை பற்றி வெளியில் தெரிஞ்சிருச்சு பெரியவங்ககிட்ட சொன்னனால. அப்போ அதுக்காண்டி நான் உன்னை பழி வாங்குவேன். அந்த ஒரு பிடிவாதமே அந்த ஆளுக்கு இருந்தது. வந்துட்டார், நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னும் 2 பேரும், ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு அம்மா வருவாங்க, ஒரு வயசானவங்க. அவங்களுக்கு துணையாக தான் நான் எப்பயுமே வருவேன். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒடியார மாதிரி இருக்குது யாரோ. டக்குன்னு திரும்பதுக்குள்ளே எனக்கு முடி கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். ஒரு 4-5 சுற்றி என்னை திரும்பவே உடல காதில் பறிச்சு ஊட்டிட்டார் ஆச்சிட்டு. அவர் ஒழிச்சு வச்சுருந்துருக்கிறார். ஏன்னா அவர் ஏற்கனவே பெரிய மெட்டில் இங்கே சென்னையில் லெதர் கம்பெனியில் வேலை பார்த்தவர். நான் ரொம்ப என்னமோ ஊத்துறாரு, போராடுறேன். நான் போராடி பிடிச்சி அந்த பாட்டில் கை பிடிச்சது தான் எனக்கு இந்த ஒழுகுனது. இது ஃபுல்லாக இந்த சேலை பின் பண்ணி இருக்கிறது அப்படியே விழுந்துருச்சு. ஃப்ரண்ட்டில் எந்த துணியும் கிடையாது, ரோட்டில் கட்டிட்டு நிற்கிறேன். ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு வயசானவங்க, அவங்க என்ன பண்ண முடியும் ஒரு சந்துக்குள்ள? அவ்வளோ கத்தி துடிச்சிட்டு இருக்கேன். அங்கே ஜென்ஸ் எல்லாம் வந்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு காட்டன் மில்லில் வந்து அரை நிர்வாணம் போராட்டம் பண்ணுறாங்க, எல்லாம் கோமணம் கட்டி துண்டு கட்டிட்டு. அதில் ஒருத்தர் ஓடி வந்து துண்டை மேலே போட்டார். அந்த துண்டோடு தான் நான் 3 ஹாஸ்பிட்டலு, குரோம்பேட்டை ஜிஹெச், அங்கே முடியாதுன்னு பெரிய ஜிஹெச் கேஎம்சி. என் கூட உட்காந்து பக்கத்தில் வந்தாங்க. இவங்க சேலை எல்லாமே வெந்து போச்சு. 2 பேர் வந்தாங்க, 2 பேர் சேலையும் நஞ்சு போய் அங்கே ஹாஸ்பிட்டல் போய் அவங்க வேற துணி வாங்கி மாத்திர நிலைமை ஆயிடுச்சு. கூட அந்த ஹீட்லேயே அப்படி 9 ஆப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். இன்னும் கூட ஆப்ரேஷன் பண்ணணும். இன்னும் என்ன வந்து 15 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா தலைமறைவாயிட்டாரு. ஆனால் அவர் இருக்கிற இடம் பூரா எங்களுக்கு தெரியும், நாங்கள் காவல் நிலையத்தை சொல்கிறோம். ஆனால் போலீஸ் வந்து தேடிட்டு வரேன். அன்னைக்கு நடந்த சம்பவம் அன்னைக்கு கூட அவங்க இருக்க மக்கள் பிடிச்சி கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டுட்டு வராங்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி எங்கள் அம்மா என்னை கூட வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். முதல்ல அவங்க பிடிச்சாங்களா இல்லையானா ஸ்டேஷன் போகிறாங்க. இங்கே கிடையாது, அப்படி யாருமே வரலன்னு சொல்லிட்டாங்க. ஓடியாராங்க திரும்ப. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், கோம்பேட்டை ஜிஹெச்சில் நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ விடக்கூடாது அவனு. எங்கள் அம்மா உடனே என்னை அப்படியே போட்டுட்டு எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 6-7 பேர் ஆட்டோவில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஸ்டேஷனை விட்டு அவர் போயிருக்காரு. அங்கேயே போய் பிடிக்கிறாங்க. அப்போ அவ்வளோ நேரம் ஸ்டேஷனில் தான் இருந்திருக்கணும் அந்த ஆள். அங்கேயே பிடிச்சிட்டு எஃப்ஐஆரில் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு அட்ரஸ் தான் அந்த ஆளுக்கும் போட்டு வச்சுருக்காங்க. அவர் இருக்காரு, அவர் ஊர் இருக்குல்ல, அவர் அங்கேருந்து தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்காரு. முழுக்க எனக்கு எஃப்ஐஆர் போட்டது இல்லாத நாங்கள் சார்ஜிட்டு போடுறதுக்கு வந்து 15 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான். என்னால் இப்போ கண்ணீர்லாம் விட முடியாது. இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, இது இங்கே ஒட்டியிருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. தலையில் இங்கே முடி கிடையாது, நான் ஸ்டைலாலாம் சீவலை, காது கிடையாது. இந்த காதை மறைக்க தான் இப்படி பண்ணியிருக்கிறேன் நான். இந்த மாதிரி எந்த பெண்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு நான் கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு அமைப்பில் இருந்துக்கிட்டு பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கேன். என்னை மாதிரி புரிஞ்சுக்காத ஒரு கணவர்னால இந்த மாதிரி வரக்கூடாது, அப்படின்னு மற்ற பெண்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த பெண்களுக்கு அந்த ஆண்களை உட்கார வச்சு ஏன் என்னோட வாழ்க்கையை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். 90% ஆண்களால தான் பெண்களுக்கான அந்த சமூகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தான் நான் இப்ப பார்த்த வரைக்கும். நான் ஒரு ஆணா இருந்து இந்த கேள்வி கேட்கல, ஆனா பொதுப்படையா பிராங்கா நம்ம இப்போ ஒரு விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உண்மையிலே ஆண்கள் மட்டும்தான் காரணமா இல்ல சில பெண்களே காரணமா இருக்காங்க? வெல்கம் பேக் டு பிக் அண்ட் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். 90%
ஆண்களால தான் பெண்களுக்கான அந்த சமூகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தான் நான் இப்ப பார்த்த வரைக்கும். நான் ஒரு ஆணா இருந்து இந்த கேள்வி கேட்கல, ஆனா பொதுப்படையா பிராங்கா நம்ம இப்போ ஒரு விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உண்மையிலே ஆண்கள் மட்டும்தான் காரணமா இல்ல சில பெண்களே காரணமா இருக்காங்களா? ஒரு சில டைம்ல இல்ல, பெண்களும் பெண்களே இருக்காங்க. காரணமா இருக்காங்கங்கறத கை தூக்கலாம், கை தூக்கலாம், கை தூக்கலாம். ரெண்டு சைடுலயும் பெண்களே காரணமா இருக்காங்க. எனக்கு 90% இருக்கேங்க. இதுவும் எந்த விதத்துல பெண்களே எந்த விதத்துல காரணமா இருக்காங்க? சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியில போறது, பார்ட்டிக்கு போறது, இந்த மாதிரி பப்ல போறது, இதெல்லாம் நமக்கு தேவையா? வந்து நிச்சயமா வந்து சில பாடி லாங்குவேஜஸ்லாம் மாத்தினா இன்னும் பெட்டரா இருக்கும். கேர்ள்ஸ், நான் வந்து என்ன நினைச்சேன், நம்மள ஒரு போக பொருளா நான் காட்டிக்க தேவையில்ல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நான் குரூம் பண்ணிக்கிட்டு அழகுபடுத்திக்கிட்டு மென்னை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். ஆனா வந்து என்னோட ஃபேமிலியில உள்ள லேடிஸ் எல்லாம் அதுக்கு கொஞ்சம் அப்போசிங்கா இருந்தாங்க. எப்போதுமே அவங்க வந்து அப்படி கிடையாது, இப்படிதான் சொசைட்டி, பொண்ணுனா வந்து முடி நீட்டமா வச்சிருக்கணும், வந்து உங்களை அழகுபடுத்திக்கணும், வந்துட்டு இப்படிதான் இருக்கணும், அது நீ வந்து பாய்ஷா இருக்கிறதுனாலயோ அதெல்லாம் ஒன்றும் மாறாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா என் லைஃப்ல அதுக்கும் இதுக்கும் இப்போ நிறைய டிஃபரன்ஸ் நான் பாக்குறேன். நிறைய பிரச்சனைகள் அட்ராக்ட் பண்றது இல்ல, நிறைய பிரச்சனை இப்போ வரதும் இல்ல, வரதே இல்ல, ஒண்ணுமே வர்றது இல்ல. அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். நான் இதான் கேட்கிறேன் உங்கள்ட்ட. பெண்ணுக்கு பெண்ணே உதாரணத்துக்கு அவங்களுக்கு தங்களுக்கு தாங்களே எதிரியார ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா அமையும். பாதுகாப்பின்மை காரணம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆண்களை சார்ந்து இல்ல, பெண்களும் இருக்காங்க சார். அவ்வளவு பேர் கை தூக்குனீங்களே, என்ன காரணம்? ஏதாவது உதாரணங்கள் சொல்ல முடியுமா? உதாரணமா சொல்லணும்னா, பெண்கள் வந்து 100க்கு ஒரு சிலர் தான் நான் சொல்றேன், அவங்க கரெக்டா இருக்கிறது இல்ல. ஆபாசமான உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி உடை அணியறது. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ல ஒருத்தநாடு கோவில் ஃபங்க்ஷன்ல அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடினது பேப்பர்லயே போட்டிருக்காங்க. நம்ம வந்து ப்ராப்பரா இருந்து மரியாதை கொடுக்கற விதத்துல நடந்தாதான் நம்மளுடைய பேச்சுல தெளிவா இருக்கணும், நம்ம தைரியமா இருக்கணும், விழிப்புணர்வா இருக்கும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சகோதரி தப்பா எடுத்துக்காதீங்க. விழி இழந்த ஒரு தோழி வந்து இந்த விஷயத்த சொல்றது மிக நல்ல பாயிண்ட். காரணம் என்னன்னா, லோ வேஸ்டும் சின்ன சின்ன மினி ஸ்கர்ட்டும் போறது மட்டும் தான் பெண் விடுதலை நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி போடுறத நான் தப்புன்னே சொல்லல, அது வேற ஆங்கிள். ஆனா அது மட்டும் தான் பெண் விடுதலை, பெண்ணியம் அதற்கான ஒரு விஷயம் தான். நான் அப்படி போட்டா என்ன தப்பு அப்படிங்கிறது அந்த மென்டாலிட்டிங்கிறேன். நான் பாய்ஷா மாறி இருக்கேன், இது வரைக்கும் எனக்கு எந்த துன்பமும் வரலங்கிறது அந்த பொண்ணோட கூற்று. இருந்தாலும் வேர்பல் அபியூஸ் நிறைய வந்திருக்கும். இங்க பாடுறா, தம்பி என்னடா செய்யறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்கலாம். இல்ல அது அப்கம் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன். நான் இங்க எத்தனை பேரு தன்னோட ப்ரொஃபைல் பிக்சர்ல Facebookல உங்களோட போட்டோ வச்சிருக்கீங்க அல்லது வைக்க முடியும்? எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? வெரி குட், வெரி குட். நவீன டெக்னாலஜி மூலமா பெண்களுக்கு ஏற்படுற அசௌகரியங்கள் என்னென்ன சொல்லுங்க. போட்டோஸ் போடலாம், அதுக்கேத்த மாதிரி Facebookல ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணனும்னா தெரிஞ்சவங்க ஆட் பண்ணணும், தெரியாதவங்க ஆட் பண்ணா அவங்க போட்டோஸ் எடுத்து மார்ஃப் பண்ணி அவங்க ஃபேஸை வச்சு நியூட் பிக்சரா பண்ணி அதை நிறைய சைட்ஸ்ல ரிலீஸ் பண்றது இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால இதுக்கு ஆக்ஷன்ஸும் எடுக்கிறது இல்ல அவ்வளவா, கம்ப்ளைண்ட் பண்ணியும். வேற என்ன போட்டோ மொபைல் என்னென்ன இருக்கு? இந்த 3 மந்த்ஸுக்குள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை அதுல இருந்து நான் எடுக்க வேண்டியிருந்தது. என் நம்பரை நான் யாருக்குமே மறைச்சதே கிடையாது. ஆனா வேற வழியே இல்லாம Facebookல அந்த செல் நம்பர் என்ன நடந்துச்சு? தினமும் ஒரு கால், நான் சும்மா இருக்கிறேன் உங்களோட பேசிட்டு இருக்கலான்னு ஃபோன் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர். அப்புறம் வந்து மேடம் என் வீட்டுல ரொம்ப பிரச்சனை, என் ஒய்ஃப் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி தினம் வந்து ஒரு டைம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் கடைசியா நான் வந்து எப்பா நீ உன் நம்பர் வச்சிருக்கிறேன், உன் அட்ரஸை நான் பார்த்துட்டேன், நீங்க என்ன பண்றீங்க மேடம்? நான் எஸ்ஐயா இருக்கிறேன்ப்பா, போலீஸா இருக்கிறேன், அதனால நாங்க எல்லாம் டீமோட உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபோன் வரல. இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி இதேதான், அதாவது ஃபோன் பண்ணிட்டு நான் இது என்னோட லவ்வர் நம்பர்னு நினைச்சேங்க, அவங்க தான் இந்த நம்பர் கொடுத்தாங்க, நான் ஃபோன் பண்றேன், ஆனா நீங்க யாரோ பேசுறீங்க, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, உன் லவ்வர் இல்லையில, அப்ப க்ளோஸ் பண்ணிடு. நான் ஆக்சுவலி வந்து வாட்ஸ்அப்பில் என்னோட ஃபோட்டோ இருந்தது. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து டாமினோஸ் எங்கேயோ வெளியில் போகும்போது யாரோ ஒருத்தர் என்னை பார்த்துருக்காங்க. அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு ஹாய்னு அமிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் ஏன் பேசணும், நான் யாருன்னா உன் ஃப்ரெண்டு, நான் உன்னை டாமினோஸில் பார்த்தேன், எனக்கு உன் கூட ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு தான் ஆசை, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நீங்கள் என் கூட ஃப்ரெண்டாக இருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் யாருன்னு நான் பார்த்ததே கிடையாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டப்போ, இல்லை நம்ம இதுக்கு மேலே பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமே அப்படின்னாரு. நான் எவ்வளவோ அவரை வந்து வேணாம்னு சொல்லியும் ப்ராப்ளம் ஆகி நான் கடைசியில் ரிஜெக்ட் லிஸ்ட் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ப்ராப்ளம். அந்த மாதிரி நான் 2-3 நம்பர் வந்து என்னை வெளியில் பார்த்துருக்காங்க. எப்படி என் நம்பர் கேட்டால் நான் ஃபீட்பேக் புக்கில் நீங்கள் எழுதுனீங்க அப்படி எனக்கு கிடச்சிது அப்படின்றாங்க. ஸோ ஒரு ஃபீட்பேக் புக்லேருந்து எடுக்கிற அளவுக்கு ஒருத்தர் யோசிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் எவ்வளோ பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுற எல்லா ஃபோட்டோவுமே ஃபேஸ்புக் வந்து அவங்க ஓன் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோவை அவங்க வந்து அதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். எனக்கு நடந்தது, ஒரு ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடென்ட் என்னன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அவங்களோட அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறாரு, அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்களோட போட்டோ இருக்கு. என்னன்னா வந்து ரொம்ப நாளா பிரேக்கப் ஆகாம ஒரே பாய் ஃப்ரெண்டோட பழகுறாங்க அப்படின்ற அந்த ஒரு குரூப்புக்கு வந்து அவங்களோட போட்டோ இருக்கு.
அது அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால ஃபேஸ்புக்கில் எப்பவுமே ஃபோட்டோஸ் போடும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் அவங்களை பிரேம் பண்ணுறது பிரயோஜனம். ஏன்னா நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், நீங்கள் போடுற ஒவ்வொரு ஃபோட்டோவுமே அவங்க ஓன் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோவை அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அது பாலியல் கொடுமையா இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு எதிரான ஏதோ ஒரு குற்றம், என்னென்ன தண்டனைகள் கொடுக்கலாம்? சட்டத்தை கடுமையாக்கணுமா, அதிகப்படுத்தணுமா? சட்டம் இருக்கிறதே போதுங்க. இப்ப ஈவ்டீசிங் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பைலபிள் அஃபென்ஸ். ரேப்புக்கு வந்து இன்னும் 3 monthsல வந்து டெத் சென்டென்ஸ் கொண்டு வர போறாங்க. இருக்கிற சட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை வெளியில சொன்னீங்கனாலே போறோம். பிரச்சனையை வெளியில சொல்றதே கிடையாது நிறைய பேரு. அப்படி பிரச்சனைகளை தயங்குறதுனாலதான் உங்களோட விஷயங்கள் வெளியில தெரியாம போறது. பிரச்சனையை வெளியில சொல்லுங்க. நீங்க கேஸ் போடுறதுக்கே பயப்படுறீங்க உங்க விஷயம் வெளியில தெரியறதுக்கு. அப்புறம் எங்கெங்க உங்களால தண்டனை வாங்கி கொடுத்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர முடியும்? ஆன் த ஸ்பாட் அவனுக்கு ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி அவனை வந்து ஆன் த ஸ்பாட் கொல்லணும். இங்க 2 வயசு புள்ள 3 வயசு புள்ள அவங்கள கூட்டு போறாங்க. ஷேர் ஆட்டோல ஒரு பொண்ணை 3 பேர் கூட்டின்னு போயிட்டு குறுக்குப்பேட்டையில அங்கேயே குப்பை தொட்டிலேயே அந்த குப்பை இருக்குது இல்லைங்களா, அங்கேயே எல்லாம் பண்ணி முடிச்சு இந்த மாதிரி பண்றானா எந்த சுகம் கேக்குது அவனுக்கு? அதை வெட்டி போடுங்க. அப்பயே அவன் வரான், அவன் ஏன் செய்வான்? அவன் சொல்லுங்க. கீழே வாங்க 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 வாங்க. எது கூப்பிட்டுருக்கேன்னு தெரியும் நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுக்க போறோம். பல கரங்களுக்கு உதவி செய்யற நீங்க கொடுத்த சந்தோஷம் அப்படிங்கிறது தான் நெல் கவனி சொல் மேடை. ஒரு பெருத்த கரவொலியோட தயவு செஞ்சு இந்த தண்டனை விஷயத்துல சொல்லும்போது நான் ஒரே ஒரு தகவல் இங்க சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரே ஒரு நாள் ராத்திரி எல்லா ஆண்களும், இந்த நாட்டுல இருக்க எல்லா ஆண்களும் முடிவெடுக்கிறாங்க, நாங்க இனிமே இந்த தவறுகள்லாம் செய்யறதே இல்லை அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சமூக குற்றங்கள்லாம் குறைஞ்சிருமா, இல்லாம ஆயிடுமா அப்படிங்கறது என்னுடைய ஒரு கேள்வி. நான் முக்கியமா இதை கேட்கணும்னே நினைக்கிறேன். ஏன்னா அரசாங்கம் பெண்களுக்கு இலவச கல்வி கொடுக்கலன்னா பொண்ணு போய் படிக்க மாட்டா. அரசாங்கம் பெண்களுக்கு போக்குவரத்துல பஸ் பாஸ் ஃப்ரீயா கொடுக்கலன்னா அப்பா அம்மா வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அரசாங்கம் பெண்களுக்கு வேலை செய்ய போயிட்டு வரக்கூடிய இடங்கள்ல பாதுகாப்பு வழங்கலைன்னா அந்த பெண்கள் வேலைக்கு போக முடியாது. இதுக்கும் ஆண்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த சமூக குற்றங்கள் அத்தனையும் ஆண்கள் தான் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையே வந்து பெண்களுக்கும் தவறான பார்வை தான். அது சமூகத்துக்கு அத்தனைக்கும் இது ஒரு தவறான பார்வை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். பெண் பாதுகாப்பு அப்படின்னு உறுதி செய்யணும்னா அதை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்துதான் செய்யணும். இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் செய்யணும். உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்துல ஒரு மினிஸ்டர் பேசியிருக்கிறாரு, எல்லா எதிர்கட்சியை சேர்ந்த எல்லா பெண் எம்பிக்கள் வீடுகள்லயும் பூந்து அவங்களை நம்ம பலாத்காரம் செய்யலாம்னு சொல்றாரு. அவர் தான் அந்த சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க போறாரா? அவர் ஒரு மாநிலத்தினுடைய மந்திரி. இது போக உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர் உங்களை மாதிரி ஊடகத்துறையில இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர் வந்து கேக்குறாங்க, நம்ம மாநிலத்துல இந்த மாதிரி ரேப்பு பலாத்காரங்கள் நடக்குதே, முதல்வரா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ரிப்போர்ட்டர் கிட்டக்க, லேடி ரிப்போர்ட்டர் கிட்டக்க ஒரு மாநில முதல்வர் பதில் சொல்றாரு, நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு. இந்த மாதிரி ஒரு முதல்வர் இருக்கிற இடத்துல இந்த சட்டத்தை நீங்க எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி குற்றவாளிகள்லாம் அரெஸ்ட் பண்ணுவீங்க? சாதாரணமாக ஏதோ ஒரு பாலியல் சம்பந்தமான எந்த அறிவுமற்ற சாதாரண ஒரு சாமானியன் செய்யக்கூடிய சிறு சிறு குற்றங்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அடிச்சு உதைச்சு கட் பண்ற அளவுக்கோ அல்லது தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கோ தயாராகிற இந்த சட்டம் இப்படியெல்லாம் அசிங்கமா பொறுப்பான இடங்கள்ல இருக்கக்கூடிய மந்திரிகளும் மற்றவங்களும் பேசுறதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகுது? இது எங்களுடைய முக்கியமான கேள்வி. ஒரு பொண்ணு போய் மருத்துவ கல்லூரியில சேர்றா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மருத்துவ கல்லூரியில பெண்ணே கிடையாது, அவதான் முதல்ல போறா. அங்க இருக்கிற ஆண்களோட பெற்றோர்கள்லாம் முதல்ல போறாங்க டீனை பாக்குறதுக்காக. ஐயே அந்த பொண்ணு இருந்தா என் பசங்க எல்லாம் படிக்க மாட்டாங்க. நான் சொல்றது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே இந்தியால படிக்க மாட்டா, அவ படிக்க கூடாது, வெளில போட்டோம். அவ்வளவு எதிர்ப்பு. டீன் கேட்கிறாரு ஏன்னு. இல்ல எப்படி ஒரு பொண்ணு இருக்கப்போ ஒரு பையனால படிக்க முடியும்? டீன் உடனே உள்ள வராரு, 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்கிறாரு. அந்த பொண்ணை கூப்பிடுறாரு, பேசுறாரு, வெளியில வராரு. இந்த பொண்ணோட படிக்க முடியலன்னு சொல்றவங்க எல்லாம் டிசி வாங்கிட்டு வெளில போலாம், எனக்கு இந்த ஒரு பொண்ணு படிச்சா போதும். அப்படி போராடி 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 படித்து முதல் பெண் மருத்துவச்சியா வந்தவதான் முத்துலட்சுமி ரெட்டி. போராட்டம் தான் பெண்ணுக்கான மிகப்பெரிய வாழ்க்கை தோழிகளே. அது மட்டும்தான். மக்கள் எல்லாம் முட்கள் தான் தருவாங்க, மரங்கள் பூக்கள் தரும். அந்த முள் எடுத்துட்டு அழகா குத்திட்டு போறதா அவங்களோட இது காலங்காலமா வருது. 150 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது எவ்வளவு கொடுமையானது. புருஷன் செத்து போனா சாவடின்னு அவ்வளவுதான், தூக்கி போடுறான். அதுவும் அந்த பொண்ணுக்கு பாவம். இன்னைக்கு நம்ம பேசுறோம் எல்லாமே. 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை மொட்டை அடிச்சான்.
25 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளை புடவை கொடுத்தான். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? அதே மாதிரியான பெண்களை, கணவனை இழந்த பெண்களை சிம்மாசனத்துல உட்கார்ந்து வச்சு அழகு பார்க்கறதும் இதே இந்தியால தான். இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்காங்கிறதும் ஒரு பொருள் தான். ஆனா அந்த வளர்ச்சி பத்தாது. ஒருத்தவங்களை சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டு 100 அடிமைகளை உருவாக்குது என்பது இந்த நாட்டிற்கும் நம்ம தாயகத்திற்கும் பெண்ணை சாமியாக வழிபடுகின்ற ஒரு தேசத்துக்கும் மண்ணுக்கும் அழகல்ல. சேர்ந்து போராடலாம், சேர்ந்து கை கொடுங்க. இன்னும் சொல்றாப்ல ஒரே கண்ணோட்டத்துல இருக்கட்டும். ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. மீண்டும் அடுத்த வாரம் பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல் இந்த மேடையில சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது சஹா.